தான் படித்த பள்ளிக்கே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பழங்குடியின பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் களியளை அடுத்த பேணு பகுதியைச் சேர்ந்தவர் ஷீலா. இவர் பத்துக்காணியில் இயங்கி வரும் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி. இவர் அந்த பள்ளியில் உள்ள மாணவிகள் விடுதியில் தங்கி படித்தார். பின்னர் ஆசிரியர் பயிற்சி முடித்து வட்டப்பாறையில் உள்ள தொடக்கப் பள்ளியில் வேலை செய்து வந்தார். என்னுடைய அப்பா சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான். அம்மா வீட்டில் சாப்பிடுறாங்க. கூட பிறந்தவங்க 2 பேர். நான் இந்த ஸ்கூலில் 1ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. ஆனால் அது நிறைவேறுமாங்கிறது தெரியல. ஆனாலும் அதற்காக நான் முயற்சி பண்ணி படித்தேன். கடைசியில் எனக்கு கவர்மெண்ட் ஷீட்லேயே ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் படிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. இந்நிலையில் ஷீலா தான் படித்த பத்துக்காணி அரசு உண்டு உறைவிட தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இது அரசு பள்ளியில் படிக்கும் அனைவருக்கும் உத்வேகமாகவும் ஊக்கமாகவும் அமைந்துள்ளது. இப்போ ரீசெண்டாக ஜூலை மாதம் நடந்த அந்த கவுன்சிலிங்கில் நான் தலைமை ஆசிரியராக டிரான்ஸ்ஃபரில் தான் பழங்குடியினர் இந்த தொடக்கப்பள்ளி 10 கணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கேன். நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். வீட்டு வசதிகள் குறைவு, கரண்ட் வசதி இல்லை. அதனால அரசாங்கம் நமக்காக தந்த அந்த விடுதியிலேயே தங்கி என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் நான் முடித்தேன். குறிப்பாக பழங்குடியின மக்கள் படித்தால் நிச்சயமாக உயர்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. முன்னாள் மாணவி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவியேற்றுள்ள செய்தியை அறிந்தவுடன் படித்த நண்பர்கள், ஊர் மக்கள், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், உடன் வேலை செய்யும் மற்ற ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதை நல்ல முறையில் செயல்படுத்துவேன். என்னுடைய சமுதாயத்துக்காகவாக இருந்தாலும் சரி, மற்ற மக்களுக்காகவாக இருந்தாலும் சரி, சரியான ஒரு வழிமுறையை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து நாளை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவேன் அப்படின்றதான் என்னோட லட்சியம். இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் அவர்களும் அரசு பள்ளிகளில்தான் படித்து வருகின்றனர். பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த பெண் ஒருவர் தான் படித்த பள்ளிக்கே தலைமையாசிரியராக வந்துள்ளதற்கு பலரும் தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர்.